அன்பார்ந்தவர்களே, பாரமான சிலுவையை இதோ இங்கே மீண்டும் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சிலுவை தான். இன்று காலையில் 6:39 நாம் இங்கேருந்து கிளம்பணும். தூக்கி கொண்டு சென்றோம், செங்குணமலை சென்றோம். அங்கு ஒரு அருமையான சிலுவை வழியை நாம் நடந்தோம் என்று சொல்லட்டுமா, அல்லது தியானித்தோம் என்று சொல்லட்டுமா? தியானித்தோம். 13ஆம் நிலையிலே ரொம்ப அழகாக அழுது பாடியவரோடு நாமும் ஒரு சில தேம்பி அழுதோம். ஏனென்றால் மரணம் என்பது நம்மை சார்ந்தது. இறப்பு, இரத்தம் ஏதோ காத்துல இல்லை, உயிர்ப்பு காத்துல இருக்கட்டும், ஏன்னா நம்ம அனுபவிக்கல. அன்பு அது கூட இப்போ காத்துல தான். சாரி, நம்ம நிறைய பேர், நம்மிலே நிறைய பேர் வேறற்றவர்களாக இருக்கின்றோம். வேறு ஊன்றவர்களாக அல்ல. ஒரு மரம் இருக்கிறோம், 35, 40 வயசு, 50 வயசு கூட இருக்கலாம். வேறு இல்லை. நம்ம எல்லாருமே மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவாக இருக்கின்றோம். வருத்தம்தான். மழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, காற்று வீசியது. அது அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால பேஸ்மெண்ட் வீக்கு, விழுந்தது, பேரழிவு நேர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, நம்மள எத்தனை பேர் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை உண்மையாகவே கஷ்ட காலத்தில் இன்னும் அதிகமாக ஆழமாக வாழ்கின்றோம்? சொல்ல முடியுமா? என் இயேசு எனக்காக மரித்தார், இதோ இறந்து விட்டார். இறந்து விட்ட இயேசு என் இயேசு. அப்போ அந்த நம்பிக்கையில் என் பங்கு என்ன? வந்து 2 பாட்டு பாடிட்டு 2 வாசகம் வாசிட்டு கரெக்டாக செய்கிறாங்களா பார்த்துட்டு ஓகே குட், அதுதான் நம்முடைய வாழ்க்கையா? அதுதான் நம்முடைய கொண்டாட்டமா? அதுதான் நம்முடைய திருவிழாக்களா? கேட்டுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை தாக்கம் செய்ய வேண்டும், தாக்க வேண்டும். எதிரி நம் நாட்டை தாக்குகிறான். என்னது, சும்மா வர்றான் இல்லை, எதிரி நம்ம கிட்ட வர்றான் இல்லை, ஏதோ செய்ய போறான் இல்லை, தாக்குகிறான். தாக்கம் ஏற்படுத்த வேண்டும். என்ன தாக்கம்? நான் இப்போ ஒரு சின்ன ஒரு பேர் ஒர்க்குன்னு என்னது, ஒரு செயலை செய்ய சொல்ல போகிறேன். தயவுசெய்து செய்வீங்களா? கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். உங்கள் பக்கத்தில் எழுந்து போகாதீங்க. எட்வின் எழுந்து பின்னாடி போகாத, நேரம் ஐசக்கிட்ட போயிட்டு நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லாது, ஓகேவா? இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிட்ட நீங்கள் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவன்னா யார்? அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவன்னா யார்? அதாவது இப்போ கல்கி என்ன பண்ணுவாங்களாம், சொல்லாமல் வேணாவா, ஷாக் ஆகிட்ட, வைஷ்ணவிகிட்ட கேட்பாங்களா நல்ல கிறிஸ்தவனை யாரு? அப்போது வைஷ்ணவி பதில் சொல்லுவாங்க. அப்புறம் வைஷ்ணவி அந்த கேள்வி கேட்கணும். கேட்ட பிறகுதான் பதில் வரும், இல்லையா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ மட்டும் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் மாதிரி கேட்கணும். எப்படிமா கீரைன்னு கேட்டாங்க. எப்படிமா கீரை? நல்லா கீரை இல்லைம்மா, கீரை ஒரு கட்டு எவ்வளோ? கீரை ஒரு கட்டு எவ்வளோ? எப்படிமா கீரை? அந்த கீரை, இந்த கீரை. சரி, இப்போது நம்ம என்ன கேட்க போகிறோம்? ஒரு நல்ல திரும்புங்க, டக்குன்னு திரும்புங்க, கேளுங்க. அப்புறம் கேட்க போகிறேன், அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் சொல்லணும். டக்குன்னு கேளுங்க. நல்ல கிறிஸ்தவனா யாரு? பேசிக்கோங்க.
அங்கே பேசிக்கோங்க, பக்கத்தில் பேசிக்கோங்க. எனக்கு எனக்கு பதில் வேண்டாம், நீங்கள் பக்கத்தில் கேட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்தவங்க என்ன எத்தனை பதில் சொன்னான்னு சொல்லணும், எத்தனை பாயிண்ட்ஸு. நல்ல கிறிஸ்துவன்னா நல்ல கிறிஸ்துவன் இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. விவரிக்கணும். பேசுறீங்களா? இப்போ நான் ஒரு பந்து எடுத்து தூக்கி போட போகிறேன். யார் மேலே விழுதோ அவங்க வந்து மைக்கில் சொல்ல போகிறாங்களாம், ஐயோ ஃபாதர். நான் என்ன புதுசாக கேட்டேனா? உங்கள் பேரை கேட்டேன், அவ்வளோதான். உங்கள் பேரை சொல்கிறது தயக்கமா? உங்கள் பேர் தான் அது நம்முடைய அடையாளம், நம்முடைய சரிங்களா? சொல்லிட்டீங்களா? 2 பேரும் சொல்லிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா? சொல்லிட்டீங்களா? சரி. இப்போது நான் சொல்ல போகிறேன் டெஃபினிஷன். நீங்கள் என்கிட்டே வாங்க. அவங்க சொன்னதில் ஏதாவது இருந்தால் டக்கு கை தூக்கினே இருங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், புரியுதுங்களா? நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லினே இருப்பேன். இப்போது ஆன்சர் ரிவீல்டு, ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். சொல்லும் பொழுது நான் சொல்லுகின்ற வார்த்தையை, அந்த பதிலை, அந்த கருத்தை சொல்லியிருந்தால் சும்மா ஒரு செகண்ட் தூக்கிட்டு கை கீழே போட்டுருங்க. அப்போது நான் பார்த்துனே இருப்பேன். ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். எத்தனை பேர் எத்தனை கை தூக்குறாங்க பார்க்கலாம். நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு டெஃபினிஷன் என்னவென்றால், இயேசுவின் அன்பை உணர்ந்தவன். ஓகே, அட்லீஸ்ட் ஆறுதல். யோசில கை தூக்கூடாதுமா பாட்டிமா, நான் யோசி கை தூக்குறீங்க. இயேசுவின் அன்பை உணர்ந்தவள், இயேசுவின் அன்பை உணர்ந்தவன் நல்ல கிறிஸ்தவன். முதல் பதில். 10 கட்டளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 கட்டளைகளை தெரிந்து, 10 கட்டளைகளையும் தெரிந்து வாழ முயற்சிப்பவன். ஒரு கை தான் வருது, 2 3 4 6 திருச்சபை கட்டளைகள், அவற்றை கடைபிடிப்பவன். முயற்சிப்பவன்ல கிடையாது. 6 திருச்சபை கட்டளைகள், 6 திரு அவையின் கட்டளைகள் 6, அவற்றை கடைபிடிப்பவன். 7 திருவருட்சாதனங்களை ஆர்வத்தோடு கொண்டாடுபவன். சொல்லிக்க மாட்டீங்களே, ஒரு கையும் மேலே வரலையே. கோட்டையை விட்டீங்க, செஞ்சு கோட்டை இல்லை, எல்லா கோட்டையும் விட்டீங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்தவன்னா யாருன்னு சொல்லி அப்புறம் நான் மொத்தமாக கேட்பேன், பார்க்கலாம். 7 திருவருட்சாதனங்களையும் ஆர்வத்தோடு, 7 முடியாது, சரி ஓகேவா, சாரி ட்ரை பண்ண நான் மட்டும் முடியும், வேணாம். ஓகே, அதாவது கல்யாணம் ஆகிட்டா சாமியார் ஆக முடியாது, சாமியார் ஆகிட்டா கல்யாணம் முடியாது. 6 யாரும் உடனே திருத்தலையே நீங்கள். 6 திருவருட்சாதனங்களை ஆர்வத்தோடு கொண்டாடுபவன். அடுத்தது யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஜீனியஸ் கொஸ்டின் இல்லை, நடுத்தர ஆன்சர் தான். ஜீனியஸ்க்கான கொஸ்டின் இல்லை, அதான் எல்லாம் வந்துடுச்சு இல்லை, அருட்சாதனங்கள் வந்துடுச்சு. கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்களேப்பா. இறை வார்த்தை. ரெஜினா டீச்சர் எல்லாம் கை தட்டுங்க, எல்லா கை தட்டுங்க. ரெஜினா டீச்சர் போகுது, பியூட்டிஃபுல். இறை வார்த்தை பைபிள். கிறிஸ்தவன் இஸ் ஈக்குவல் டு பைபிள். ஏன்னா தெரிஞ்சிருந்தால் தானே நம்ம கடைபிடிக்க முடியும். இதில் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல், பைபிள் என்ன சொல்லுது தெரியாமல், இதுதான் பைபிள், நான் சும்மா தூக்கிட்டேன் இதை, ஓகேவா? ஆமாம், நான் கை ஃப்ளோவில் வருது அப்படி, சரிங்களா? பைபிளில் என்ன எழுதுக்கு தெரிஞ்சால் தானேப்பா நம்ம பின்பற்ற முடியும். அப்போ ஏன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறீங்க? நான் வீட்டுக்கு வரப்போகிறேன். நான் வீட்டுக்கு வரும்பொழுது, வீட்டு மந்திரிப்பு வரும்பொழுது, நீங்கள் வீட்டை துடைக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாரும் பைபிள் எடுத்து என் கண்ணு முன்னாடி வைக்கணும். அந்த பைபிள் நான் தொட்டு பார்ப்பேன், தூசு இருக்கா, ஒட்டடை இருக்கா. ஒரு சில பைபிளில் பாம்பு படுத்துருக்கும், கரையாமல் இருக்கும், கரையான். ஆகவே இதோ இறை வார்த்தையை வாசிப்பவன், இறை வார்த்தையை செவிமடுப்பவன், இறை வார்த்தையை பின்பற்றுபவன், ஏதோ ஒரு வார்த்தையை பின்பற்றுபவன். இது ஜீனியஸ்னா ஜீனியஸ் கொஸ்டின்.
அடுத்தது லாஸ்ட் என்னுடைய இன்னும் நிறைய போடலாம் சரிங்களா. சொல்லுங்க எத்தனாவது இது இப்போ எத்தனாவது இதுலயே சரி ரிவைஸ் பண்ணலாமா டக்கு டக்குன்னு. முதல்ல இயேசு அன்பை உணர்ந்தவன். இரண்டாவது 10 கட்டளைகள். மூன்றாவது திருச்சபை கட்டளைகள் 6. மூன்றாவது 4வது 7 திருவற்சாதங்களை ஆர்வத்தோடு கொண்டாடுபவன். ஐந்தாவது இறைவார்த்தை பைபிள் வாசிப்பவன் தியானிப்பவன். ஓகே. 6வது யாராவது சொல்லிட்டீங்கன்னா, ஆனால் நான் எழுதிதான் சொல்லணும், நான் எழுதியதே சொல்லணும். உங்களுக்கு 10,000 ரூபாய். ஆமாம்மா 10,000 ரூபாய். இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்கள். 10,000 ரூபாய் நான் இங்கே பிச்சை எடுத்து தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. எங்கேயாவது பிச்சை எடுத்தால் கூட என்கிட்ட இல்லை. சொல்லுங்கள் அப்போ இங்கே எழுதிக்கிறேன். இப்போ கை தூக்கி சொல்லணும், இது காசு. அப்புறம் கை தூக்கி தெளிவாக சொல்லுங்கள். ஆனால் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான். இதுதான் நல்ல கிறிஸ்துவனுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்கு. ஓகே சொல்லிட்டு உட்காருங்க, அவ்வளோதான். நான் சரியான பதிலாக உடனே பதில் கரெக்டாக சொல்லுவேன். அதில் இது அனுப்பிச்சாங்க இல்லை, கொஞ்சம் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. பெட்டியிலேருந்து வெளியே வரணும். பெட்டியிலேருந்து வெளியே வந்தால் தான் நமக்கான சரி. எது எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது. அதனால நல்ல கிறிஸ்தவன் அப்போ நீ யாரும் சொல்ல மாட்டீங்க போலுக்கு. நீங்கள் எல்லாம் சொல்கிறது எல்லாமே இல்லை, ஒருத்தராக சொல்லுங்க. கை தூக்கிடுங்க. நல்ல மனிதராக வாழ்வது, மன்னிப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்களேன், தயவுசெய்து என்னை மன்னிக்கணும், என்ன மன்னிக்கணும். இதெல்லாம் சரியான பதில் தான். சத்தியமாக சத்திய ஜெயந்தி, சத்தியமாக எல்லாம் சரியான பதில் தான். ஆனால் இங்கே நான் எழுதலை, அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஏன்னா 10,000 இல்லை, ஏன் காசு இல்லை, ஏன் 10,000 நான் கொடுக்கலாம், ஏன் ரூல்ஸ், ராபர்ட் ரூல்ஸ். ஓகே. சாட்சிய வாழ்பவர் ஞானம் பெறதுக்கு 5,000 ரூபாய் இல்லை, 5 ரூபா கொடுப்பேன். 5 ரூபா கொடுப்பேன். சொல்லுங்கம்மா. சண்டே மாஸ் அது திருச்சபை கட்டளைகள் 6 வந்துடுது இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை ஞாபகம். சரி, அப்புறம் வாங்க. எஸ் குழந்தை பிற அவர் எல்லாம் பிற துன்பத்தில் பங்கேற்பவர். கைத்தட்டி பார்ப்போம். எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. ஆனால் அது இல்லை. சரி டைம் ஆகுது. சி நோ ஓகே. ஐ நோ யூ won't get it. நச்சது அறிவித்தல். ஓகே, குட் பாரு எவ்வளோ துடுக்க வராங்க பாருங்க. நம்ம பங்கில் போலர் பங்கில் எவ்வளவு துடுக்கா இருக்காங்க பாருங்க, துடிப்பும் இருக்கு. சரி நான் சொல்லிடுறேன். ஓகே ஷோர் யூ won't get it. சி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்கின்ற ஒரு புக் இருக்கு. கேட்டகிசம் ஆஃப் த சிசிசி சொல்லுவோம். அது ரோமன் கத்தோலிக்கிற்கான உரித்தான மிக அழகாக பிட்டு வைக்கும். ஏன்னா சின்ன குறிப்பிடம் தான், அவ்வளோதான் படிச்சுக்கோம்ல. எதுவுமே நான் புதுசு கிடையாது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி புத்தகம். அன்பானவர்களே, முதல் கேள்வி என்ன தெரியுமா? அதில் கடவுள் ஏன் மனுஷனை படைச்சார்? இல்லை நான் சொல்ல, எதற்காக கடவுள் மனுஷனை படைக்கணும்? அவரை அறியவும். அது நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஏன் பிரசங்க கேட்கணும்? ஏன் இறைவார்த்தையை தியானிக்கணும்? அவரை அறியவும், அவரை அன்பு செய்யவும், அவருக்கு பணிவிடை செய்து மேல இருக்க வாழ்வில் போய் நான் ஒன்றித்திருக்கவும். இந்த 4 பாயிண்ட் நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க அன்பாதுகளே. அவன்தான் கிறிஸ்தவன். கொஞ்சம் அப்படியே கையை, நம்முடைய வைத்தியர் சொன்ன மாதிரி கையை தொடமையில் வைங்க. நான் பாடுற பாட்டு லேஸ் அப்படியே பாட தேவையில்லை, ஜஸ்ட் தியானிங்க. தியானிக்கும் நேரம் இதோ வந்தேன், இமை மூடி இதயத்தின் ஆழத்தில் உமை நினைத்தேன். தியானிக்கும் நேரம்
இதோ வந்தேன், இமை மூடி இதயத்தின் ஆழத்தில் உமை நினைத்தேன். தரிசனம் தந்து ஆட்கொள்ளுமே, தரிசனம் தந்து ஆட்கொள்ளுமே. ஆண்டவரே என் ஆருயிரே, ஆண்டவரே என் ஆருயிரே. அன்பார்ந்தவர்களே, நம் இறை அன்பை நாம் சுவைக்கின்றோம், இறை அன்பை சுவைக்கின்றோம். தெரியுமா, இந்த கோடை வெயிலில் ஒரு ஆப்பிரிக்காவில் நடந்த சம்பவம். ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டில் காட்டு தீ மலை நல்லா எரிஞ்சிட்டே போச்சு. ஏக்கர்கள், சும்மா ஒரு பகுதி 1/2 சென்ட் 1 சென்ட் கிடையாது, ஏக்கர்கள் எரிந்தது. அது எங்கே போய் நிற்கும்னா ஒரு மலை பார்த்து நிற்கும், இல்லை ஒரு ஆறு பார்த்து நிற்கும் அந்த காட்டு தீ. அவ்வாறு மலை எரிந்தது. வனத்துணையினர் எப்போ முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க இல்லையா, முடிஞ்சிச்சு எல்லாம் ஜோலி முடிஞ்சிச்சு, எல்லாம் அப்புறம் வர்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க சோதனையிட்டனர். சேதம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு புதர் எரிஞ்சிச்சு. அந்த புதர் நடுவில் கருப்பாக ஒன்று இருக்குது, கறி. என்னடா அது? கரெக்டாக போயிட்டு குச்சி எடுத்து அப்படி ஆட்டினா ஒரு காட்டுக்கோழி. அது செம டேஸ்ட் ஆகல, இறகெல்லாம் நல்லா எரிஞ்சிட்டு காட்டுக்கோழி தூக்கிலாண்டா சொல்லி குச்சி வச்சு ஆட்டி அது எடுத்தா அதுக்கு அடியில் ஒரு கோழி குஞ்சு வெளியே ஓடி வருது. கோழி குஞ்சு அந்த கருகிய காட்டுக்கோழி தாய் கோழியின் அடியிலிருந்து வெளிவருது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இயேசு இதைவிட நம்மை பராமரிக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அதைத்தான் நாம் தியானிக்கின்றோம். முத்தம் செய்யும் பொழுது அந்த அன்பை தான் நாம் அவரோடு பரிமாற போகிறோம். முத்தம் செய்து யூதாஸ் கேவலமாக காட்டி கொடுத்து இயேசுவை கொன்றான். அந்த கொன்ற பழியினை நாம் நம்முடைய அன்பு முத்தத்தால் இயேசுவே நான் இருக்கின்றேன், நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என் இயேசு. இப்படியே சொல்லுங்க, நீ என் இயேசு. சொல்லுங்க, நீர் வேண்டாம், தண்ணீர், நீர், பந்தல் நீர், மோர் நீர் வேணாம், நீ என் இயேசு. சொல்லுங்க, இயேசுவே நீ எனக்குரியவன். ஏனென்றால் அதனால தான் நம்ம கிறிஸ்துவனாகிறோம். வேறு எந்த விளக்கமும் வேறு எந்த காரணமும் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, தியானிப்போம், இறை அன்பை சுவைப்போம், அனுபவிப்போம். நிறைய பேசலாம், ஆனால் வாழ்வது ஒரு வழிதான், அது சிலுவை வழி. பல வழியாக இருக்கலாம். ஆகவே இந்த அருமையான கொண்டாட்டத்திலே நம்முடைய உறவை புதுப்பிப்போம்.